சாமி மலைங்கிறது முருகனோட 6 பட வீடுகளில் 4வது பட வீடாகும். இந்த வீடு வந்து கும்பகோணத்துலேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு நொடிக்கு நொடி வந்து பஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. இதை போயிட்டு அதாவது முருக பக்தராக இருக்கிறவங்க யாராவது தமிழர்கள் பொதுவாக வந்து போய் பார்க்க வேண்டிய இடங்கள்ல இது மிக முக்கியமான இடம்தான். ஆமாம், ஒரு எத்தனை வருஷத்துக்கு முன்னே, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னையே வந்து 3 அடுக்கு மாடி மாதிரி கட்டியிருக்காங்க அந்த கோயிலை. அதுவே வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம். மலை மேலே கட்டுறதுங்கிறது ஒரு வகை. அப்படின்னா ஒரு கோயிலை 3 அடுக்காக கட்டியிருக்காங்க. ஒரு சின்ன குன்றாக இருந்திருக்கு, அதை குடஞ்சி அப்படி கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. போய் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று. முருகன் வந்து தன்னோட தந்தையான சிவனுக்கு வந்து உபதேசம் பண்ண இடம், பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுத்தார் அப்படிங்கன்னு சொல்லப்படுது. அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு நம்ம ஆராய்ச்சியெலாம் பண்ண வேண்டாம். முருகன் என்னென்னா, முருகன்னா அழகான இயற்கைன்னா பஞ்சபூதம், நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம்னு அர்த்தம். அதாவது இயற்கையோட வடிவந்த முருகன். அது என்னென்னா நம்மளோட ஒற்றை உயிரன் இருக்குல்ல, அதுதான் முருகன்.